வணக்கம். உங்கள் கதைப்பாட்டு நிகழ்ச்சியில் இன்றைக்கி வழக்கம் போல் கவியரசர் கண்ணதாசன் இந்த முன்னாடி இருக்கா பார்த்தீங்களா, இவரோட வரிகளில் சுசீலா அம்மா பாடின பாட்டை தான் பார்க்க போகிறோம். உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது எந்த பாட்டு. என்ன காரணம்னா, இந்த சுசீலா அம்மா, ஜானகி அம்மா, எஸ்பிபி, டிஎம் சௌந்தரராஜன் நிறைய பாடல்கள் எல்லாம் யார் யார் என்னென்ன பொக்கிஷமான பாட்டெலாம் பாடி வச்சாங்க தெரியாது. வரிகளில் அப்படியே கவிஞரோட கற்பனையோட பஞ்சமே இருக்காது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு எதை பற்றி அப்படின்னா, முடிஞ்சாலும் கொஞ்சம் தயவுசெய்து நான் பேசுகிறத புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஒன்றே பாட்டுக்கு போயிடணும், இது என்ன பாட்டாக இருக்கணும், என்ன கண்டிப்பாக பாட்டு பாட போகிறாங்க. புரிஞ்சால் தான் அந்த பாட்டில் உள்ள அர்த்தம் உங்களுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? அதை விட்டுட்டு என்னவா இருக்குங்க இது அப்படி ஐயப்பா அவங்க நிறையா பாடி வச்சுப்பாங்க. நம்ம எதை கண்டுபிடிக்கிறது? நான் சும்மா அப்படி புரியாமல் இருக்கிறது தான் நான் பேசுகிறது. உங்களுக்கு புரியக்கூடாது, பாட்டை பார்க்கணும், அதில் உள்ள கருத்தை தான் சொல்லணும். அதாவது கதை பாட்டு அப்படின்னா அந்த பாட்டில் உள்டா கதையில் உள்ள பாட்டில் உள்ள கதையை தான் சொல்கிறேன். ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில் உள்ள பாட்டு நம்மளை பற்றியே நம்ம புரிஞ்சுக்க முடியல. இந்த கவிஞர்லாம் போய் ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளேயும் பூந்து குடியிருந்து இவங்களோட கஷ்டம்னு தெரிஞ்சுட்டு அதை உணர்ந்து அதை எழுதி கொடுக்கறது மகான்கள்லாம். உண்மையிலேயே தமிழ் கவிஞர் எங்கே தான் வந்தாங்க தெரியல. இந்த கணவனை இழந்த ஒரு பெண் அவங்களுடைய உணர்வுகளை சொல்கிறாங்க. அதாவது நம்ம போய் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ கவலைப்படாத, கணவன் இறந்து போயிட்டார், அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லுவாங்க, சொந்த பந்தம்லாம் போய் கவலைப்படாதப்பா, கொஞ்சம் நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் சரியாயிரும், அப்புறம் சகஜமாயிரும். நம்ம இப்போ கூட யாராச்சும் இறந்து போயிட்டாங்கனாக்கா அன்னாரின் குடும்பத்தார் அந்த இதுலேருந்து திரும்பி வழக்கமான ஒரு இதுக்கு மீண்டு வரணும்னு இறைவனை வேண்டிக்கிறோம் அப்படிமா இல்லையா? மீண்டும் பழைய நிலைக்கு சகஜமாக வரணும்னு வேண்டிக்கும் சொல்லுவோம். அதை விட அது மாதிரி இந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் நீ சகஜ நிலைக்கு வந்துடுவ, துன்பத்தை கொடுத்த ஆண்டவனுக்கு இன்பத்தையும் கொடுப்பாங்க கொஞ்சம் நாளில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அதை ஆறுதலாக நம்புகிறான். எல்லாம் போயிடுறாங்க, சடங்குலாம் முடிஞ்சது. கணவன் இழந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் 7 மாதம் ஆச்சு. எப்படியே ஒரு நாள் யோசிக்கிறான் அந்த பொண்ணு, இந்த கைம்பெண். எல்லோரும் சொன்னாங்க எங்கள்கிட்ட கொஞ்சம் நாளைக்கு துன்பமாக இருக்கும், அப்புறமா இன்பம்னு சொன்னாங்க. ஆனால் என்னோடய லைஃப்பில் பார்த்திங்கன்னா இன்பங்கிறது தூங்கும்போது கனவுன்னு மட்டும்தான் வருது. திடீர்னு என் புருஷன் வராரு, நைட்டில் தூங்கும்போது கனவு காணும்போது நைட்டு வராரு, திடீர்னு கனவு முடிச்சு பார்த்தா காண போயிடுறாரு. அப்போ இன்பங்கிறது கனவுல மட்டும்தான் வருமா? ஆனால் துன்பம் மட்டும் ஏன் எந்த ஈத்தாப்பில் நிற்குது? நிஜத்தில் கண்ணை முடிச்சு பார்த்தா துன்பம் நிற்கிது. ஐயோ இந்த பூமி சமுதாயம் மண்ணாங்கட்டிலாம் அப்படி இருக்கே. ஆனால் நான் பாடும் நல்லா கனவு இருந்தேன், என் புருஷனோட பேசிக்கிருந்தேன், புருஷனோட பைக்கில் போயிருந்தேன், உட்காந்து சாப்பிட்டுருக்கேன், நல்லா இருக்குது. திடீர்னு முடிச்சு பார்த்தா என் புருஷனை காணுமே. அப்போ கனவுன்னு சொன்னால் கனவுல வந்தால் மட்டும் தான் கனவுனா அப்படின்னு இந்த பொண்ணு பாடுறா. அதாவது எனக்கு ஆண்டவன் இன்பத்தை கனவுல கொடுத்து துன்பத்தை ஈத்தாம்பளே கொடுக்குறான். நிஜத்தில் வருதெல்லாம் துன்பம், கனவுல மட்டும் தான் இன்பம் வருது. அதோட நான் மேத்திக்கலான்னு வச்சுங்களேன். அதாவது இளமையில் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், 25 26 வயசு ஆண்கள்லாம் 30 வயசு இருக்குமே வாழ்க்கையை பற்றி புரிதல் இருக்காது. இப்படியே இளமையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கனவுலேயே வாழ்ந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ண பிறகு திடீர்னு கணவன் இறந்து பண்ண பிறகு என்னுடைய எதிர்காலம் என்ன பண்ண போகிறது தெரியல. எதிர்காலத்தில் நினச்சா என் கணவன் இல்லாத நான் எப்படி வாழ போகிறேன்னு நினச்சா எனக்கு அப்படியே தலையே சுற்றுது. அப்படியே பார்த்திங்கன்னா அவனுக்கு நான் மயங்கலை, என் எதிர்காலமே மயங்குதுங்கிறாங்க. அதான் நான் மயங்கவில்லை. நான் எத்தனை வருஷம் வாழ போகிறனோ அத்தனை வருஷம் என் கனவு இல்லாமல் நான் வாழ போகிறனோ, என்னுடைய டோட்டல் இன்னொரு 80 வயசு 90 வயசு வாழ்ந்தால் 50 60 வயசு வாழ்ந்த விட அந்த 60 வருஷமும் சேர்ந்து மயங்குது. ஒரு ஆணாக பிறந்து கவியரசு கண்ணதாசன் பெண்ணுக்குள்ளே பூந்து, அதுவும் விதவை பெண்ணுக்குள்ளே பூந்து அவருடைய உணர்வுகளை எடுத்து சொல்கிறது அப்படின்னாக்கா அது என்னென்ன வார்த்தைகள் போட்டு சொல்ல போகிறேங்க. என் கணவன் இல்லாமல் எனக்கு தலை சுற்றலை, எனக்கு தலை சுற்றினா இப்போ நான் இனிமேல் நான் வாழப்போகிற அந்த வாழ்க்கையும் சேர்ந்து சுற்றுது அப்படிங்கிறாங்கள. இந்த பாட்டை கேளுங்க. அதாவது பாட்டை கேட்டிங்கன்னா உண்மையிலேயே கணவனை இழந்து கஷ்டப்படுற துன்பத்தை அனுபவிக்கிற ஒவ்வொரு கைம்பெண்களையும் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நினச்சேன். அதெல்லாம் இறைவன் என்ன என்ன கடனை தீர்க்கிறதுக்காக அவங்கள படைச்சான்னு தெரியாது. நான் மனதார அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எந்த துன்பமும் வராமல் வாழ்க்கையில் அவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு கடவுள் இதை மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்துட்ட கணவனை எடுத்துட்டேன். இனிமேல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அவன் அந்த மாதிரி இந்த கைம்பெண்களுக்கு
வாழ்க்கையில் எல்லாமே சுகமாக கொடு அப்படின்னு இறைவன் நம்ம வேண்டிக்குவோம். ஆனால் இப்படி ஒரு ஆன்மாவுக்குள்ளே போந்தோ இந்த வரிகளை எழுதி வச்சது இல்லாமல் அந்த பாடலை ஏற்றி அது சுசிலாமா பாடியிருக்காங்க. அதை இந்த பாட்டை கேட்கும்போது பாடல்லையே ஒரு ஆன்மாவுடைய கஷ்டத்தை சொல்லியிருக்காரு. வாங்க நம்மளும் அவங்களோட ஷேர் பண்ணிக்குவோம். மேடம் இந்த பாடுங்க மேடம். கனவில் வந்தவர் யார் என கேட்டேன், கணவர் என்றார் தோழி. கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் ஏன் தோழி. இளமையெல்லாம் வெறும் கனவு மயம், இதில் மறைந்தது சில காலம். தெளிவும் அறியாது முடிவும் தெரியாது மயங்குது எதிர்காலம். மயங்குது எதிர்காலம். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி. இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி. காண்பது ஏன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. நன்றி மேடம். அதாவது அவள் பெண்ணோட கஷ்டத்தை நீங்கள் உங்கள் வாய்ஸில் கேட்கும்போது பார்த்தீங்களா, அதனால் நம்ம குடும்பத்துலேயோ அக்கம் பக்கத்துலேயோ நம்ம தெரிஞ்சவங்க யாராவது கணவன் இல்லாமல் இருந்தாங்கனாக்கா தயவுசெய்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே இறைவன் மிகப்பெரிய ஒரு இதை ஒரு துன்பத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம அதையெல்லாம் உணர்ந்து பார்த்து கொஞ்சம் நம்ம அவங்க மேலே ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு அன்னதானம் கொள்ள வேண்டாம், நம்ம அவங்களை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும். வார்த்தைகளாலே எதுலேயுமே கடவுள்கிட்ட வேண்டிக்கோ நம்ம எல்லாருமே. எப்படி வேணாலும் நம்ம அந்த காலத்தில் மன்னர்கள் இருக்கும்போது போரில் கூட இறந்துடுவாங்க, இப்போ ராணுவ வீரர்கள்லாம் இறந்து போயிடுறாங்க. அதனால் எங்கே இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, 60 வயசு பாட்டிக்கு 65 வயசு தாத்தா இறந்து போயிட்டாருனாக்கா அந்த நினைவுலாம் அந்த தாத்தா மேலே தான் இருக்கும். நீண்ட காலத்துக்கு இந்த பெண்கள், கணவனை இழந்த பெண்கள் நீண்ட காலத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கும். மீண்டும் அதாவது இப்படி ஒரு வார்த்தையை விட்ட கவியரசு கண்ணதாசனுக்கும் சுசிலாமா நன்றி சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.